நான் கேட்கிறேன், நான் அமைச்சராக பொறுப்பேற்று அதிகபட்சம் ஒரு 60 நாள் தான் கொடுத்துருக்கோம். 100 நாள் வேலையே கொடுக்க முடியாம தவிக்கிறான். நீ 150 நாள் கொடுக்க போற. நான் இப்ப சொல்றேன், 1.5 நாள் கூட வேலை ஓட்டு போட்டோம்னா வேஸ்ட் 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 மனசுல வச்சு நீங்க மறந்துடக்கூடாது. எந்த காரணத்துக்கும் அந்த கூட்டணியை நீங்க நினைத்து கூட பார்க்க கூடாது. அவர்கள் தமிழ்நாட்டில் எப்படியாவது மக்களை வஞ்சித்து வாக்குகளை பெற வேண்டும் என்று குறுக்கு வழியில் முயற்சி செய்கிறார்கள். நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம். எந்த உதவியும் நமக்கு வேண்டியதில்லை, பார்ப்போம். அதற்கு எங்களுக்கு தெரியும், வழி தெரியும். தமிழகத்தை பொறுத்தளவில் இன்றைக்கு அதிகமான வரி கொடுக்கக்கூடிய மாநிலங்களில் முதல் மாநிலமாக இருக்கிறது. அதுவே வாங்கிட்டு ஒரு ரூபாய்க்கு 29 பைசா நீங்க கொடுக்குற பணத்துல 29 பைசா திருப்பி கொடுக்குறாங்க. அதையும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் இங்க வர தேர்தலில் எல்லா பத்திரிகையும் நீங்க சொல்லணும். தமிழ்நாட்டில் எல்லா மக்களும், இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், மகளிர் உரிமைத்தொகை உங்களுக்கு வரணும். இன்னும் உங்களுக்கு பாருங்க, இன்னைக்கு தேதி 1 15ஆம் தேதி நான் சொன்னேன், பொங்கலப்பே சொன்னேன். உங்களுக்கு நிச்சயமாக நம்முடைய முதல்வர்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறார். அவர்தான் நமக்கு வேண்டும் என்பதை மனதில் நிலைநிறுத்தி வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் நம்முடைய சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டில் அவர்கள் கால் பதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பொய்ய சொல்லுவாங்க. நம்மளை விட யாரு நம்மளோட சமதர்ம சமுதாயம், சமூக சமுதாயம் அமைப்பதற்கு நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரை விட இனி ஒரு தலைவர் இந்திய நாட்டில் யார் உருவானார்களா? அம்பேத்கருக்கு பின்னாடி அவர் தான். சமதர்ம சமுதாயத்தை உருவாக்கிய, சமூக வேறுபாடுகளை களைந்த ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஆக ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அரசு. அந்த 100 நாள் வேலை திட்டத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். அப்படி வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் என்று கொண்டு வந்துவிட்டால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது வராது. இன்னொன்று, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்க தான் முடிவு செய்வாங்க. அந்த அரசு தான் முடிவு செய்யும், மாநில அரசு தான் முடிவு செய்யும். எனக்கு சாப்பாடு 4 இட்லி வேணும்னா நான் தானே முடிவு செய்யணும். அவன் எப்படி முடிவு செய்ய முடியும்? நீ நீ 1 இட்லி தான் சாப்பிடணும்னா எப்படி எடுத்துக்க முடியும்? ஒதுக்கீடு என்பது மாநில அரசுடைய முடிவு. தேவை என்பது எங்களுக்கு தான் தெரியும். என்னுடைய தேவை எனக்கு தெரியும். இங்கே அமர்ந்திருக்கின்றவர்கள் தேவை அவரவர்களுக்கு தெரியும். ஆனால் மத்திய அரசு நாங்க தான் ஒதுக்கீடு செய்வோம், அலோகேஷன் அப்படின்னு சொல்றாங்க சட்டத்துல. ரெண்டாவது என்ன சொல்றாருங்களா, விவசாய நாட்களில் 2 மாதங்களுக்கு உங்களுக்கு லீவ் விட்டுருவாங்க. 2 மாசத்துக்கு நாங்க என்ன சாப்பிடுறோம்? மழையே பெய்யல. இப்போ 8 மாசத்துக்கு மழை பெய்யல, விவசாயம் இல்ல, 100 நாள் வேலை இல்லைன்னா நாங்க என்ன சாப்பிடுறது? 2 மாசத்துக்கு லீவ் விடுவேன்னு சொன்னா நீங்க மனசுல வச்சுக்கணும். பிஜேபிக்கு ஒரு ஓட்டு அந்த கூட்டணிக்கு நம்ம போட்டோம்னா உங்களுக்கு 100 நாள் வேலையே இருக்காது, மொத்தமா நம்ம முடிச்சுடுவாங்க. அதுதான் நீங்க மனசுல வச்சுக்கணும். ஆக இப்ப என்ன விளம்பரம் போடுறாங்க? உங்களை ஏமாற்றுவதற்காக ஒரு பித்தலாட்டம் நடக்குது. 150 நாள் வேலை கொடுக்க போறாங்க. என்னைக்கு உங்களுக்கு 150 நாள் வேலை கொடுத்தாங்க? நீங்க உங்களுக்கு பூரா தெரியும். என்னைக்காவது